ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஆகஸ்ட் மந்த் வெஸ்டேஜில் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. வெஸ்டேஜ் எப்பயுமே வந்து 2ஆம் தேதி டு 1ஆம் தேதி தான் பிஸ்னஸ் மந்த்து. அது மாதிரி வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான பிஸ்னஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லயே வந்து கிட்டத்தட்ட வந்து 1,20,000 பிவிக்கு மேல வந்து கிராஸ் ஆயிருக்கு. மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் வந்து 1,20,000 பிவிக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் நாளே நடந்திருக்கு. இது பெரிய விஷயம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பிசினஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாளே நடக்குது அப்படிங்கும்போது எத்தனை பேர் இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் நாளே பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, ரெடியா இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ எவ்வளவு பேர் இந்த பிசினஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு வேகமா எடுத்து பண்ணணும், இதுல சம்பாதிக்கணும், ஃபர்ஸ்ட் நாளே நான் பண்றதுக்கு தயார், ரெடி அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஒரு பிசினஸ் இத்தனை ஆயிரம் பேர் வந்து பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஜஸ்ட் வந்து டிவைட் பண்ணி பாருங்க. 1 lakh நீங்க வந்து 1,20,000 பிவியை வந்து $100 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1,200 மெம்பர்ஸ்க்கு மேல வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து 1,200 மெம்பர்ஸ்க்கு மேல இந்த ஃபர்ஸ்ட் நாளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோங்க? 1,200 மெம்பர்ஸ்க்கு மேல ஃபர்ஸ்ட் நாளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்த நாள்ல பண்ணுவாங்க. இன்னும் பண்ணாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நாளே வந்து இத்தனை பேர் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பிசினஸ், இத்தனை பேர் இந்த பிசினஸ் தீவிரமா சின்சியரா பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான் நம்மளும் பண்றோம். யாருமே பண்ணாதது, நடக்காதது, முடியாதது, ஆகாததை நம்ம ஒண்ணு எடுத்து பண்ணல. இந்த பிசினஸ் வந்து இன்னும் பெரிய லெவல்ல வளரப்போகுது. இந்த பிசினஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இனிமேல் தான் வந்து பெரிய லெவல்ல நிறைய பேருக்கு வந்து ஒரு புரிதல் வந்து வரவே போகுது. ஒரு அந்த மாதிரி ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஒரு செக்யூரான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதுல வந்து எந்த ஒரு குழப்பமும் வேணாம். ஒரு சிலர் வந்து ஒரு டவுட்டோடயே பண்றீங்க. இத்தனை ஆயிரம் பேர் வந்து இந்த பிசினஸை வந்து சின்சியரா வெறித்தனமா பண்றாங்க. அந்த ஒரு இடத்துல தான் நம்ம பண்றோம். நம்ம மட்டும் தனியா நின்று ஏதோ தப்பான ஒரு விஷயத்த பண்ற மாதிரி வந்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, இத்தனை பேர் வந்து இந்த பிசினஸை வந்து அவ்வளவு தீவிரமாவும் வேகமாவும் எடுத்து பண்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்ப நம்ம வந்து நம்பிக்கையோட எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் உங்க பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா 2ஆம் தேதி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 2ஆம் தேதி ரெகுலரா பண்றவங்க, 2ஆம் தேதி இந்த மந்த்ல இருந்து நான் 2ஆம் தேதி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 2ஆம் தேதி முடியறதுக்குள்ளேயே உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இங்க பொதுவாகவே எல்லாத்திலையுமே சொல்றது என்னன்னா, உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸை வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிக்கிறீங்களோ, ஒரு மந்த் ஆரம்பிச்ச உடனே சீக்கிரமா முடிக்கும்போது தான், நம்மளால வந்து அடுத்து பிசினஸ பார்க்க முடியும். ஏன்னா நம்பளே வந்து இன்னும் செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணல, இந்த மந்த் ஆரம்பிச்சிருச்சு, செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணல அப்படிங்கும்போது, நம்மளால பிசினஸ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு தயக்கம் இருந்துகிட்டு இருக்கும். நம்மளே பண்ணலைல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அதுவே நீங்க வந்து ஒரு கமிட்டடா நீங்க வந்து உங்க பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணி பாருங்களேன். நீங்களே எடுத்து வேலை செய்வீங்க. நீங்க ஓட ஆரம்பிச்சுருவீங்க. நம்ம பண்ணியாச்சு அப்டின்னா, அந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணதே வந்து உங்கள வேலை செய்ய வைக்கும். ஓகே, பர்ச்சேஸ் பண்றீங்க அப்டின்னா, குடுக்குற காசுக்கு பொருள் வந்துருது. ஓகேவா? நீங்க ரூ. 1 கூட எக்ஸ்ட்ராவா குடுக்கல. பட் இருந்தாலும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால ஏதோ நம்ம காசு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்டிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து நம்ம இன்னும் வேகமா வேலை செய்வோம். இன்னும் வந்து தீவிரமா வேலை செய்வோம். அதனால வந்து பிசினஸ் பண்றது நீங்க தான். ஓகேவா? அந்த பண்ற நீங்க முழுமையா 30 நாளுமே ரிசல்ட் அ ரிசல்ட் வர மாரி பண்ணுங்க. 30 நாளையுமே பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? நீங்க அந்த மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சில நாட்கள வந்து வீண் பண்ணிட்டு, நீங்க உங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம், ஓகே நாம பண்ணியாச்சு, பிசினஸ் பண்ணணும்டான்னு நெனச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ளயே மந்த் முடிஞ்சிருது. திரும்ப அடுத்த மாசம் ஆரம்பிக்குது. நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு டிலே பண்றீங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அதுக்கப்புறம் மந்த் முடிஞ்சிருது. ஓகேவா? உங்களுக்கு வந்து மந்த் வந்து பாத்தீங்கன்னா, 15 நாள், 20 நாள் தான். ஏன்னா வந்து நீங்க 10 நாள் கழிச்சு தான் பர்ச்சேஸே பண்றீங்க. எல்லாருக்கும் மந்த் வந்து 30 நாள்னா, இங்க ஒரு சிலர் வந்து 15 நாள், 20 நாள் தான் உங்களுக்கு மந்த்தே இருக்கு. மீதி 10 நாள் உங்களுக்கு மந்த்ல கணக்கே வர மாட்டேங்குது. ஏன்னா, அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கே அவ்வளோ டிலே பண்ணிடுறீங்க. ஓகே, இது நம்பளோட பிசினஸ்ங்க. நம்ப ஷாப் இது. நம்ப ஷாப்ல வந்து நம்பளே
பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா, நம்மளே அந்த பொருள பயன்படுத்தலைன்னா, வேற யாரு வந்து பயன்படுத்துவா? வேற யாரு வந்து வாங்குவா? நம்ப கடை. ஓகேங்களா? நம்ப வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ப வீட்ல வீட்ல இருக்கக்கூடிய வீட்டு உறுப்பினர்கள் எல்லாருமே நம்ம வெஸ்டேஜ்ல வாங்கி தான் அந்த பொருள குடுக்கணும். வீட்டுக்கு தேவையான நம்ப வீட்ல பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே வெஸ்டேஜோட பொருளா தான் இருக்கணும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரெசல்யூஷன் மாரி எடுத்துக்கோங்க. ஒரு உறுதிமொழி மாரி. ஒரு உறுதிமொழி மாரி நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் உங்களுக்கு தேவை அப்டின்னா, அந்த பொருள் வெஸ்டேஜ்ல இருக்குன்னா, வெஸ்டேஜ்ல தான் வாங்கணும். உங்களுக்கு ஒரு பொருள் தேவை. ஆனா அந்த பொருள் வெஸ்டேஜ்ல இல்ல. பொருள் வெஸ்டேஜ்லயே இல்ல. அப்படிங்கும்போது நீங்க வெளிய வேற பிராண்ட் வேற கடையில வாங்கலாம். வெஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்க வந்து அத வந்து வாங்காம வேற ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு உறுதிமொழி மாரி எடுத்துக்கோங்க. 100% வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ட மட்டும் தான் நான் கன்சியூம் பண்ணுவேன். அப்படின்னு நீங்க வந்து நெனச்சுக்கோங்க. அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணும் வந்து ஒரு மட்டமான இல்ல வந்து தேவையில்லாத பொருள் ஒண்ணும் வாங்க போறதில்ல. குவாலிட்டியான தரமான பொருள் இங்க வெஸ்டேஜ் குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க வெளிய வந்து அதர் பிராண்ட் வாங்குனீங்கன்னா கூட பணக்காரங்க தான் மேலும் மேலும் பணக்காரங்க ஆவாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க, ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி பணக்காரங்க. அவங்கலாம் கோடீஸ்வரங்க தான் மேலும் மேலும் கோடீஸ்வரன் ஆகுறாங்க. அவங்களுக்கு தான் கமிஷன் மேல மேல போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வெஸ்டேஜ்ல பொருள் வாங்கும்போது, சாதாரணமா உங்கள மாரி இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கமிஷன் போகுது. அவங்க பணக்காரங்களாயிட்டு போட்டுமே! அவங்க தான் சம்பாரிச்சுட்டு போட்டுமே! ஏன் பணக்காரங்களே மேலும் மேலும் பணக்காரங்களாகட்டும். ஓகேவா? அடுத்து நீங்களும் சம்பாரிக்க தான் போறீங்க. ஓகேவா? எனக்கு வருமானம் வந்தா தான் நான் வந்து வெஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஓகேவா? அப்படி நெனச்சீங்க அப்படின்னா, அப்புறம் நல்ல பொருளும் யூஸ் பண்ண முடியாது. நம்ப இதுல சம்பாரிக்கவும் முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் வெஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு தேவையான பொருள ரெகுலரா கன்சியூம் பண்ணுவேன். அடுத்து தான் இன்கம். இன்கம் வந்தா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு நெனச்சீங்கன்னா, பண்ணவே முடியாது. ஓகேவா? நானும் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த்லாம் வந்து எனக்கு இன்கமே இல்ல. அப்பயும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்ப எனக்கு வருமானம் வருமா வராதான்லாம் தெரியாது. நான் பண்ணேன். வாங்கணும், ரெகுலரா வாங்க போறேன்னு முடிவு எடுத்துட்டு ஆரம்பிச்சேன். வேலையும் செஞ்சேன். பர்ச்சேஸும் பண்ணேன். எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அது மாரி தான் இங்க எல்லாருக்குமே. அதனால வந்து பர்ச்சேஸையும், இன்கமையும் வந்து கனெக்ட் கனெக்ட் பண்ணாதீங்க. பர்ச்சேஸ்ங்கிறது வேற, உங்க இன்கம் அப்படிங்கிறது. உங்க இன்கம் வந்து உங்க உழைப்பின் மூலியமா தான் வரும். நீங்க டெய்லியும் வேலை செய்யறதன் மூலியமா தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஓகேவா? இன்கம் வந்தா தான் நான் நீங்க வேலை செஞ்சா தானே உங்களுக்கு இன்கம் வரும். இன்கம்க்கும் பர்ச்சேஸ்க்கும் சம்மந்தமே இல்லைங்க. நல்லா அத வந்து டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்க பர்ச்சேஸ் நீங்க வந்து ரெகுலரா பண்ணுங்க. இன்கம் பண்றதுக்கு இன்கம் வரணுங்கிறதுக்கு ஒரு 10ல ஒரு ரீசன் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பர்ச்சேஸே பண்ணாம இன்கம் எடுக்க முடியாது. இன்கம் வரணும்னா 10 வேலை செய்யணும். அந்த 10 வேலையில ஒரு வேலை தான் பர்ச்சேஸ். புரியுதுங்களா? பர்ச்சேஸ் பண்ணிட்டாவே இன்கம் வந்துரணும் அப்படின்னு கிடையாது. இல்ல இன்கம் வந்தா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நெனச்சாலும் இன்கம் வராது. இதுல வந்து இந்த ஒரு புரிதல் உங்க எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. அதே மாரி இப்ப இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு நீங்க ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப 2ஆம் தேதி வந்துருச்சா, திரும்ப இப்படிங்கிறதுக்குள்ள இந்த மாசம் முடிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் வந்த மாரி இருக்கும். பாருங்க 2ஆம் தேதி அதுக்குள்ளயே வந்து முடிஞ்சிருச்சு. நேத்து தான் வந்து இப்பதான் பேசுன மாரி இருக்கு நேத்து மீட்டிங்ல. ஓகேங்களா? அதுக்குள்ளயும் இன்னைக்கு அப்படி டக்கு டக்குன்னு வந்து நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்காக வந்து வெயிட் பண்ணாது. ஓகேவா? நீங்க வேலை செய்வீங்க, இல்ல நீங்க வந்து உங்களுக்கான காலம் வர வரைக்கும் எதுவுமே யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. அது நாட்களும், நேரமும் வெயிட் பண்ணாது. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்படிங்கிறதுக்குள்ளயே 1 மாசம் முடிஞ்சிரும். ஓகேவா? 2ஆம் தேதி ஒரு டைம் வருதா, திரும்ப அடுத்த மாசம் பார்த்தா 2ஆம் தேதி. அடுத்த மாசம் பார்த்தா 2ஆம் தேதி. அடுத்த மாசம் டக்கு 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 டக்குன்னு 12 டைம் வந்துச்சுன்னா, 1 வருஷமே ஓடி போயிரும். 1 வருஷமே ஓடி போயிரும். வேகமா போயிரும் நாட்கள். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாசமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன வேலை செய்றோங்கிறத பொறுத்து தான் அந்த மாசத்தோட ரிசல்ட் மாறும். ஒவ்வொரு மாசமும் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்தா தான், ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம லைஃப் மாறும். இப்படி படத்துல காமிக்கிற மாரி வந்து அ 5 நிமிஷத்துல மாறாது. படத்திலேயே வந்து 5 நிமிஷத்துல மாறுற மாரி காமிச்சாலும், அந்த 5 நிமிஷத்துக்குள்ள 1 வருஷம், 6 மாசம், 3 வருஷம் டைம் வந்து ஓடுன மாரி தான் காமிப்பாங்களே தவிர, 5 நிமிஷத்துக்குள்ள இப்ப இந்த 5 மணிலேருந்து 5:05க்குள்ள லைஃபே மாறுன மாரி காமிக்க மாட்டாங்க. சினிமால கூட வந்து 5 நிமிஷம் ஒரு பாட்டுல வந்து லைஃப் மாறுது அப்டின்னா கூட, சூரியவம்சம் பாட்டுல வந்து அந்த லைஃப் மாறுது அப்டின்னா கூட, அவங்க 2 பேருக்கும் அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பொறந்து, அந்த பொண்ணு அவங்க கலெக்டர் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5 வருஷம் அவங்க 5 வருஷம் ஆயிருக்கு அவங்க லைஃப் மாறுறதுக்கு. அந்த ஒரு பாட்டுல காமிச்சுட்டாங்க. அந்த பாட்ட நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
பஸ் வாங்கினா, அது வாங்கினா, இது வாங்கினா, அவங்க ஒய்ஃப் படிக்க போனாங்க, அப்புறம் கலெக்டர் ஆனாங்க. 5 நிமிஷத்துல அத்தனை விஷயத்த காமிச்சு லைஃப் மாறின மாதிரி காமிப்பாங்க. நம்ம சும்மா சூரிய வம்சம் மாதிரி லைஃப் மாறிடுமானா கண்டிப்பா மாறுங்க. கண்டிப்பா மாறும் லைஃப். எனக்கு வந்து அதை விட குயிக்கா தான் மாறி இருக்கு. எனக்குலாம் வந்து 2 வருஷத்துல லைஃப் மாறிடுச்சு. ஆனா மாறும், கண்டிப்பா மாறும். அதுக்கான வேலை நீங்க செய்யணும். அதுக்கான உழைப்பை நீங்க போடணும். உழைப்பை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்பும் கண்டிப்பா மாறும். அதனால வந்து இந்த பிசினஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோடையும் ஒரு ஒரு தெளிவோடையும் நீங்க பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து அச்சீவ் பண்ணுவேன், இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி என்னோட ட்ரைனிங் ஸ்ட்ரென்த்தை நான் அதிகப்படுத்துவேன், இந்த வேலையை நான் செய்ய போறேன், இப்படி நான் ட்ரை பண்ண போறேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. அது அது வந்து சரியோ தப்போங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கமிட்மெண்ட் வச்சு அதை மூவ் பண்ணுங்க. ஒரு சொல்லி அடிக்கிற மாதிரி வந்து இதுதான் நான் செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டு அதை செய்யுங்க. நேரம் இருந்தா பண்ணிக்கலாம், அப்புறம் இருந்தா பாத்துக்கலாம் அப்படிலாம் நினைச்சு பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ்ல சக்சஸே பண்ண முடியாது. என்ன பண்ண போறீங்க, அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த பிளான் மேப் உங்களுக்கு கையில இருக்கும். இன்னைக்கோட பிளான் என்ன, நாளைக்கோட பிளான் என்ன, ஓகேவா, இந்த வாரத்துக்குள்ள இது பண்ணி முடிக்கணும், இந்த மாசத்துக்குள்ள இது பண்ணி முடிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பிளான் போடாம வாழ்ந்தோம்னா, பிளான் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகேவா, ஒரு வீடு கட்டணும்னா பிளான் போட்டாகணும். ஓகேவா, ஒரு குடும்பம் நடத்தணும்னா பட்ஜெட் போட்டாகணும். அதுதான் பிளான். ஒரு கவர்மெண்ட் கூட வந்து பிளான் போட்டு தான், பட்ஜெட் போட்டு தான் வந்து அவங்க கவர்மெண்ட்டே ரன் பண்றாங்க. எந்த ஒரு செயலுமே வந்து நம்ம பண்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ண போறோம், என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுல நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அது மாதிரி வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ போன போக்குல டெய்லி ட்ரைனிங் வருது, ஏதோ ஆளை பார்த்தா இன்வைட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்றது, இல்லைன்னா நீங்க பிசினஸே மறந்துடுறது, கண்டுக்காம இருக்கு, அப்படிலாம் இருக்காதீங்க. பிளான் பண்ணி கரெக்டா இங்க பாருங்க, இனிமேல் டெய்லியுமே 8 to 9 ட்ரைனிங் வருவேன், 7:50க்கு ஜாயின் பண்ணுவேன், 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் டானு உட்காந்து ஃபாலோ பண்ணுவேன். ட்ரைனிங்க்கு வரத்துக்கு வராதவங்க யாரு, புதுசா சேர்ந்தவங்க யாரு, அவங்களுக்குலாம் இந்த ட்ரைனிங்கை பத்தி சொல்லி ட்ரைனிங்குள்ள வாங்கன்னு சொல்லுவேன். 7:50க்கு ஜாயின் பண்ணிட்டு ரிமைண்டர் கொடுப்பேன். காலையில ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து 3 பேர் 5 பேரையாவது இன்வைட் பண்ணுவேன். ஓகே, 3 பேர் 5 பேரையாவது நான் இன்வைட் பண்ணுவேன். இன்வைட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். இதுதான் பிளான். இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு டெய்லி இந்த வேலையை பண்ணிடணும்னு நினைச்சு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் பண்ணலாம். பாருங்க, நம்ம தலையெழுத்து கிடையாதுங்க. இப்படிதான் வாழணும், இவ்வளவு கஷ்டத்துல தான் வாங்கணும், இப்படி இந்த வருமானத்துல தான் வாழணும், இதுதான் நம்மளோட லைஃப், இதுக்குள்ள அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான். என்னால இந்த லைஃப்பை மாத்த முடியும், இந்த மாதிரி ஒரு லைஃப் என்னோட லைஃப் கிடையாது, நான் பெரிய லெவல்ல வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சு அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாறும். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தாங்க இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கிறீங்க. நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க, யாரும் முடிவு பண்ணல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அது இவரு நமக்கு தலையெழுத்து, நம்ம விதி இது. ஓகேவா, ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். ஓகேவா, எள்ளுக்கேத்த அஹ், எள்ளு உருண்டை. ஓகேவா, அது இதுன்னு ஏதாவது பழமொழி சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அஹ், அர்த்தமற்றது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. அதோட அர்த்தம்லாம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை வந்து நம்மளோட கையில தான் இருக்கு, நம்மளோட செயல்ல தான் இருக்கு, நம்மளோட எண்ணத்துல தான் இருக்கு நம்ம வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகேவா, நீங்க வாழ்க்கை மாறணும்னு நினைச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை மாறணும், உங்களோட குழந்தைங்க, உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்களோட ஜெனரேஷன், உங்களோட குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இப்படி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க. அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. அவங்களுக்காக ஒரு 2-3 வருஷத்தை ஒதுக்குங்க உங்க லைஃப் ஸ்பேன்ல. ஓகேவா, டிவி பார்க்கறத, ஃபன் பண்றத, விளையாட்டு விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கிறது, அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சின்சியரா வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் வெஸ்டேஜ்னு இருங்க. ஓகே, ஒரு மிலிட்ரி கேம்புக்குள்ள போனீங்க அப்படின்னா, மிலிட்ரியில ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, அந்த மிலிட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரைனிங்லயே 1 வருஷம் வந்து உள்ளேயே உள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. கேம்பஸை விட்டு வெளியே வர முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 1 இயர் அந்த கேம்ப்ல வந்து அந்த ட்ரைனிங்ல வந்து அந்த உங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கா, உங்களால அதை வந்து அதுலயே பாதி பேர் ஓடி போயிருவாங்க. ஏன்னா உங்களை ட்ரைனிங் போட்டு எடுத்துட்டு உங்களை போயிட்டு போயிட்டு நார்த்துல அது இதுன்னு அங்க இங்கன்னு வச்சிருந்தா
நீங்க வந்து மாச கணக்குல வந்து வீட்டுக்கு போகாம இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் வந்து ட்ரெய்னிங் டைம்லயே வந்து உங்க லோக்கல்ல நீங்க உங்க சொந்த ஊர்லயே இருந்தாலுமே அந்த கேம்ப்ல அங்க வந்து அங்கேயே தான் இருக்கணும். அந்த கேம்ப்க்குள்ளேயே தான் இருக்கணும். ஓகே. இது வந்து மிலிட்டரி ரூல்ஸ். ஓகேவா? மிலிட்டரி கட்டுப்பாடு. எதுக்காக? ஏன்னா அது வந்து அந்த ஒரு பேட்டர்ன் அந்த ஒரு ஒழுக்கத்த கொண்டு வரதுக்கும், இந்த அவங்க அதுக்கேத்த மாரி அவங்கள மாத்திக்கிறதுக்கும். அப்படிலாம் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க. சாட்டர்டே, சண்டே ஆனா வந்து நீங்க ஊருக்கு வந்துட்டு, வந்துட்டு போயிட்டு இருக்க முடியுமா வெளிநாட்டுல இருந்து? வருஷத்துக்கு 1 டைம் தான் வர முடியும். ஒரு சிலர்லாம் 2 வருஷத்துக்கு 1 டைம் தான் வருவாங்க. ஓகேவா? இப்படிலாம் வந்து ஃபேமிலிய விட்டுட்டு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்வாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க நம்ப ஃபேமிலியோடயே இருக்கோம். ஓகேவா? நம்ம சொந்த ஊர்லயே இருக்கோம். வேலை மட்டும் செஞ்சா போதுன்றாங்க. ஆனா அதையும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம லைஃப் மாறும்? ஒரு ஒரு அ மிலிட்டரில ஜாயின் பண்ண மாரி நெனச்சுக்கோங்க. வெளிநாட்டுல வேலை செய்ற மாரி நெனச்சுக்கோங்க. ஓகேவா? படம் பார்க்க முடியாது. ஃபிரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போ முடியாது. மாலுக்கு போ முடியாது. டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? வேல, 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 வேலன்னு வேல உண்டு, நீங்க உண்டு. அப்படி நெனச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல 60, 70 வருஷம் உங்க லைஃப் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு 3 வருஷத்த ஒதுக்குங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க லைஃப்க்காக, உங்களோட அடுத்த உங்க குழந்தைங்களுக்காக. ஓகேவா? டிசிப்ளின்டா நீங்க பிசினஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த அடுத்த ஆகஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு பெரிய ஒரு ரிசல்ட் வந்துரும். அது எல்லாமே நீங்க கட்டுப்பாட்டோட நீங்க இருக்கிறது தான். சொல்லும்போது ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நான் பண்றேன் ப்ரோன்னு தோணும். நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. அது வந்து நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அத நீங்க தான் உணரணும். ஓகேவா? அதுலேருந்து நீங்க தான் வெளிய வரணும். அது அடிக்ட் ஆயிட்டீங்க நீங்க. இந்த வேலைகள்லாம் செஞ்சு இந்த மாரி ஜாலியா இருந்து இந்த சொசைட்டி வந்து உங்கள அப்படி பழக்கப்படுத்திருச்சு. அதுலேருந்து நீங்க தான் வெளிய வரணும். நீங்க தான் வந்து அதுலேருந்து வெளிய கொண்டு வரணும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண வேணாம். உங்க பின்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு, "ப்ரோ இது தப்பு. ப்ரோ இது பண்ணாதீங்க." அப்படின்னு ஒவ்வொரு டைமும் வந்து உங்க பின்னாடியே இருந்து சொல்லிட்டே இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது நீங்க தாங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி சொல்ற மாரி இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லாரும் சாதனையாளராயிருவாங்க. ஏன் 99% மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க உலகத்துல? வெறும் 1ல இருந்து 5% தான் வந்து வெல்த்தியா இருக்காங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு விஷயம் ஒரு சர்வே வந்து சொல்லுது. ஓகேங்களா? உலகத்துல வந்து இருக்கக்கூடிய 80% வெல்த் வந்து வெறும் 20% மக்கள்ட்ட தான் இருக்காம். ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 80% மக்கள் வந்து வெறும் 20% வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம தான் இருக்காங்க. இருக்கிறவங்கள்ட்டயே தான் இன்னும் நெறைய இருக்கு. இல்லாதவங்க தான் நெறைய பேருன்றாங்க. அதனால வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. காமன் எல்லா பீப்பிள் மாரியும் நீங்க இருக்காதீங்க. YouTubeல, Instagramல சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாரி கூட்டத்தோட கூட்டமா நீங்க எல்லார போல தான். ஓகேவா? உங்க வாழ்க்கை மாறாது. ஓகேவா? அவங்க எல்லாரும் பண்ற வேலைய நீங்க பண்ணாதீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்றத, எல்லாரும் போற வழிய நீங்க போகாம, தனியா எப்ப நீங்க வரீங்களோ, ஒரு சிலர் மட்டும் போற இடத்துல, இப்ப எப்படி வந்து வெஸ்டேஜ் எத்தனையோ பேருக்கு காமிச்சோம், எத்தனையோ பேர் டீம்ல இருந்தாலும், எத்தன பேர் இருக்காங்க? எத்தன பேர் ட்ரெய்னிங் பார்க்குறாங்க? ஆனா ஒரு சிலர் தான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஒரு சிலர் தான் வெஸ்டேஜே பண்றாங்க. ஒரு சிலர் தான் ட்ரெய்னிங் வராங்க. அதுல நீங்க இருக்கிறீங்க. ஓகேவா? அத நீங்க தொடர்ந்து நில்லுங்க. அதுல ஒரு சிலர் தான் வேலை செய்றாங்க. அந்த வேலை செய்றவங்கள்ல நீங்களா மாறுங்க. ஓகேவா? காமன் பீப்பிள் மாரியே இருக்காதீங்க. ஓகே. எப்ப நீங்க யூனிக்கா திங்க் பண்றீங்களோ, யூனிக்கா இருக்கிறீங்களோ, அப்பதான் உங்க லைஃப் மாறும். அத வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெய்னிங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ஸ்ரீராம் ஸ்டார் டைரக்டர் அவர நான் இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. 9 மணி வரைக்கும் நடக்கும். மீட்டிங்க கவனிங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.